கேள்வி இருக்குண்ணே. என்ன கேள்வின்னா, நீங்க தனிச்சையாவே நிக்கிறீங்க, இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாவது கட்ட தலைவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு கூட்டணி அமைக்க மாட்டேன்றீங்க? அவர் வாய்ப்பு தர மாட்டேன்றீங்க, சிங்களாவே நிக்கிறீங்களே? அது இல்ல, இப்ப நம்ம கூட்டணி போகணும்ன்றீங்களா? கண்டிப்பா நீங்க கூட்டணி எல்லாம் வர வச்சு நீங்க நின்றீங்கன்னா எல்லாரும் கூட்டணி வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு. கூட்டணி போக சொல்ல, நீங்க கூட்டணியில மற்ற கட்சி சேர்த்தீங்கன்னா கூட்டிட்டு வாங்க, சேர்த்துக்குருவோம். எங்க அண்ணனே இருக்காரு, அப்புறம் அவர் ஏங்க நாங்க அண்ணன் தம்பியில் இருக்கிறவங்களை போயிட்டு வேற ஆள கூட்டிவாங்க. என்னப்பா ஒன்னா இருக்கிறவங்களை போயிட்டு கூடாது, வெளியில இருந்து யாராவது கூட்டிவாங்க. நாங்க தான் ஏற்கனவே இருக்கமே. நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, கண்டிப்பா நிச்சயமா வந்து உங்களாண்ட வந்து சேர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எங்க அண்ணன் வேணா வருவாரு, எனக்கு நோட்டு எவ்வளவு சீட் எவ்வளவுன்னு கேட்காம. ஆனா மத்தவங்க எல்லாம் சீட்டை விட நோட்டு அதிகமா கேட்பாங்க. இருக்கா அவங்க கிட்ட? இருக்கா சொல்லுங்க. இங்க காசு கொடுக்காம கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. அப்ப வாக்குக்கு யார் காசு கொடுப்பாங்கன்னா, அந்த காசு வச்சிருக்கிறது திமுக அதிமுக தான் வச்சிருக்கு. அப்ப அந்த கட்சிகளோடு போனாதான் அது சாத்தியப்படும் நினைக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட எப்படி வருவாங்க? ஒருவேளை இப்ப 8 இருக்குது, 8.22, இது ஒருவேளை இன்னொரு 8 கோடி 16க்கு மேல போயிடுச்சுன்னா வென்றுவா அந்த பையன் போவாம்னு வருவாங்க. எப்படி யாராவது இந்த கூட்டி வாங்க அண்ணா, நம்முடைய அலையன்ஸ் கோஆர்டினேட்டர் அவர்